வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தேவன் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவின் வீட்டுக்கு போன நேரத்தில் நடந்த சம்பவம் இது. சகையு வரி வசூலிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். அவன் ஜனங்களிடத்திலிருந்து அரசாங்கத்திற்கான வரி வசூலிக்கிறவனாயிருந்தான். அவன் ஒரு அநியாயமான மனுஷனாயிருந்தான். ஜனங்களிடத்திலிருந்து நியாயப்படி வரி வசூலிப்பதும் மேலாக அதிகமாக வரி வசூலித்து வந்தான். அவன் அப்படி செய்ததினாலே ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவினுடைய வீட்டுக்கு போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவன் தன்னுடைய வீட்டிலே அவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் வாழ்க்கை அன்றைக்கு மாறிவிடுகிறது. அவன் மாறின ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், தன் ஆஸ்திகளிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் என்று. யாரிடத்திலாவது அநியாயமாய் அவன் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னான். சகையு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் இருதயமானது மாறிவிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார். தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற எல்லா மனுஷனுக்காக, அல்லது அநியாயம் செய்கிறவன் அநீதி செய்கிறவனுக்காக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஜீவியத்திலே ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் கண்டுகொள்ளலாம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராகிய தேவன், நம்மை நம் பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறவர். அவர் தேவகுமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்ம வாழ்க்கையிலே இரட்சிப்பின் அனுபவத்தை அவரால் கொடுக்க முடியும். சகையு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட போது அவன் வாழ்க்கை மாறினது. அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வதிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.